Hi guys, I'm Rajkumar. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? சரி, நம்ம நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ரிப்போர்ட் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் என்ன $1 கூட வரல, பட் இவர் எதுக்கு வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் வைக்கலாம் அந்த இடத்த. ஆன்சர் நானே சொல்றேன்பா. அதாவது ஒரு பிகினர்ஸா இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்ஸ் ஆகுறீங்க வெப்சைட்டுக்குள்ள அப்படின்னும் போது நீங்க தெரிஞ்சோ அல்லது தெரியாமோ வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிறீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா இது போல தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். சரிங்களா? அது கண்டிப்பாக ஒரு 1 இயருக்கு இது இப்படி தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? தென் அதாவது டுடே டாலர் ஒரு சென்ஸ் கூட வரல, அதே போல் எஸ்டர்டே சுத்தமாகவே வர கிடையாது. சரிங்களா? ஆனால் லாஸ்ட் 7 டேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 0.65 சென்ட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? தென் திஸ் மந்தில் அதாவது டுடே டாலர் என்ன 1-2 ஆச்சு வந்துதான் தானே திஸ் மந்தில் வந்து இருக்கும். அதாவது திஸ் மந்தில் நமக்கு வந்து 0 சென்ட்ஸ் தான் இருக்குது. தென் அது போக திஸ் மந்தில் ஆல்ரெடி நம்ம வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வரதால டுடே டாலர் அதாவது திஸ் மந்தில் இருக்கக்கூடியது எல்லாமே பேலன்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது, ஒரு $3 தான் வந்தது. அந்த $3 நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். சரியா? தென் இப்போ பிகினர்ஸாக இருந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு நான் எது போல வீடியோஸ் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் நானே சொல்லிடுறேன். அதாவது நண்பா, கூகுள் ஆட்சன்ஸில் எனக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அமௌண்ட்டு, சரிங்களா, அது $1 வந்தாலும் சரி அல்லது ஒரு நாளைக்கு $100 வந்தாலும் சரி, அதாவது நம்ம வந்து டே டு டேட் வந்து நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியா? அதுக்குன்னு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இவர் அதாவது $1 கூட வழி இல்லை, இவர் வீடியோலாம் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சின்னா அது உங்களுக்கு தான் லாஸ். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இதுலேருந்து அப்படியே ஒரு 2 மந்த்துக்கு பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய மெயின் டொமைனில் வந்து எவ்வளோ ரெவன்யூ நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். ஃபார் டேவுக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் மந்த்துக்கு $1000 எடுத்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போ ஏன் நம்ம அதாவது உங்களுக்கு ஒரு நாள் அந்த வீடியோ வருதுன்னா ஒரு நாளைக்கு இந்த வீடியோ மாறி வரும். சரிங்களா? ஏன்னா வந்து என்னுடைய வெப்சைட் வந்து ஏகப்பட்ட பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதால இன்வாலிட் கிளிக்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால வந்து என்னால் வந்து தொடர்ந்து ஒரே வெப்சைட்லேருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் நான் இருக்கேன். சரிங்களா? அதனால இந்த வீடியோ வருதுன்னா அந்த வீடியோ மிங்கிளில் வரும். அதனால ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து டுடே டாலர், எஸ்டர்டே, லாஸ்ட் 7 டேஸு, தென் திஸ் மந்த்ல எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்ததா இப்போ ஆக்சுவலி இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னும் போது என்னால் எதுவும் சொல்கிறதுக்கும் இல்லை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணி போகிறோம், லாஸ்ட் 7 டேஸில் இந்த 0.65 சென்ட் வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் பார்க்கலாம் நண்பா. இது வந்து தான் எல்லாத்தையுமே காமனாக தான் இருக்கும் நான் சொல்கிறது. சரிங்களா? இப்போது டுடே டாலர் வந்ததுன்னா டுடேவில் நான் இப்போ வச்சு சொல்லியிருப்பேன். ஆனால் டுடேவில் பாருங்கள் 26 யூசர் மட்டும் வந்திருக்காங்க. 26 யூசர் வந்ததால நமக்கு ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் பிகினர்ஸ்லாம் வந்து ஃபார் டேவுக்கு ஒரு 1000 யூசர் வந்தாலே நமக்கு ஒரு $5 கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. வெறும் அதாவது நிறைய பேர் வந்து பேஜ் யூஸ்க்கு 1000 பேஜுக்கு $1 $2 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. பாருங்க, 1000 பேஜ் வருதுன்னா இப்போ ஒரு 10 யூசருக்கு வந்து ஒரு சென்ஸ் கூட வராதுன்றதெல்லாம் சும்மா கதை. ஓகேவா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரூல் தான். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்றதா ஒரு கணக்கு. வச்சுங்களா? ஆடு எந்த அளவுக்கு யூனிக்காக ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாரோ அதை பொறுத்து நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? தென் அந்த விதத்தில் எனக்கு பேஜ் யூஸ் பாருங்கள், 26 யூசர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் எந்த ஒரு ஆடு கிளிக் நடக்காதாலும் நமக்கு ரெவன்யூ வரல. பட் ஆனால் 26 யூசர் எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து இம்ப்ரெஷன் மட்டும் 55 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் அதே போல் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அந்த டிராஃபிக் உள்ளே வந்திருக்கு பார்த்தாச்சுன்னா இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 பேர் வந்திருக்காங்க. யுனைடெட் கிங்டம்லேருந்து ஒரே ஒரு யூசர் வந்திருக்காங்க. இதில் எந்த கண்ட்ரிலுமே ஆடு கிளிக் நடக்காதாலும் நமக்கு அந்த ரெவன்யூன்றது டுடேவிலும் எஸ்டர்டேவிலும் வரல. சரியா? சரி, இப்போ ஆனால் நம்ம வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட் 7 டேஸ்க்கு ரெண்டுத்தையுமே மாற்றி வைக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் லாஸ்ட் 7 டேஸ்க்கு மாற்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த லாஸ்ட் 7 டேஸில் 0.65 சென்ஸ் வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்துருவோம். என்னோட வெப்சைட்டுக்கு லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ யூசர் வந்திருக்காங்கன்னு பாருங்க, 711 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? 711 பேர் வந்ததால நமக்கு இந்த 0.65 சென்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு கிடையாது. ரீசன் என்னன்னா, கீழே பாருங்க, கிளிக்ஸ்னு போட்டு 12 இருக்கு அப்படின்னா
711 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 12 பேர் என்னோட வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரங்களுக்கு இருக்குல்ல, அதை வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. அந்த 12 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு 0.65 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு நண்பா. அதுவும் இந்த கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும். அது பக்கத்தில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரியா? தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது நம்ம வெப்சைட்டுக்குள்ள பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது மட்டும் ரொம்ப ஹையில் இருக்குது. பேஜ் ஆர்பிஎம் ஒரு 1000 இருக்குது, சிபிசி ஒரு $10 இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் நண்பா 1 மந்த்தில் பெரிய லெவலில் வந்துடுவீங்க. பட் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அதாவது 10 வருஷம் எடுக்காத அமௌண்ட்டு ஒரே ஒரு மாதத்தில் உங்களால் எடுக்க முடியும். இந்த இடத்த ஒரு இன்டெரக்டான மெசேஜ் இருக்குது, புரிய வேண்டும், உங்களுக்கு புரியும். ஓகேவா? தென் அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசின்னு என்னன்னா, அது டிராஃபிக் காஸ்ட் அல்லது காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா 0.92 சென்ட்ஸ், அதாவது $1க்கும் கம்மி இந்த 0.92 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. ரீசன் என்ன? கீழே சிபிசி பாருங்க 0.05 சென்ட்ஸ். நண்பா கண்டிப்பாக பிகினர்ஸ் யாராச்சும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிளாகர் வேர்ட்பிரஸ் சைடு இந்த ரெண்டுத்தில் எது வந்தாலும் சரி, நீங்கள் மானிட்டேஷன் கூகுள் ஆட்சன்ஸில் வாங்குறீங்கன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். சரிங்களா? ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற இந்த டொமைன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டொமைன் தான். இது வந்து அப்ரூவல் வாங்கி சம் மந்த் ஆக போகுது, கொஞ்சம் தான் ஆக போகுதுன்னா வச்சுக்கோங்களேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ரெவன்யூ 1 இயருக்கு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா? நீங்கள் 1 இயரில் ரெவன்யூ எதிர்பார்க்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டென்ட் வெயிட்டாக இருக்கணும் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே. அப்போ வந்து ஒரு 500+ ஆச்சு நீங்கள் போஸ்ட் போட்டால் தான் உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் உள்ளே வரும். ஓகேங்களா? ஏன்னா பிகினர்ஸ் ஆச்சு, உங்களுக்கு வந்து எப்படி ஒரு போஸ்ட் எஸ்இஓ பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, அது இன்டர் லிங்க், அவுட் பாண்ட் லிங்க், இதுமாரி நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியாது. இது லேர்னிங் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து அபோவ் 3 to 4 மந்த்துக்கு மேலே ஆகிடும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சாலே போதிகமானது. எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டால் நமக்கு அதிகமாக ரெவன்யூ வருமோ அதை பொறுத்து நம்ம யூசர் 10 பேர் வந்தாலும் யூனிக்காக வந்து ஒரு ஆடு கிளிக் நடந்தாலுமே உங்களுக்கு கிளிக்கு $100 கூட அசால்ட்டாக கிடச்சிரும். புரியுதா? தென் அந்த விதத்தில் சிபிசி 0.5 சென்ட்ஸ் இருக்கிறதால எனக்கு வெறும் ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணால் 5 சென்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்போ 12 5 50 அப்போ 50 சென்ட்ஸ் ஆயிடுச்சா? தென் அது போக இன்னும் 2 கிளிக்கு கணக்கு பண்ணிக்கோங்க, 60 சென்ட்ஸ் ஆகிடுச்சா? மேலே இருக்குது 5 சென்ட்ஸ், ஏதோ ஒரு கணக்கில் வந்துருக்குது, இவ்வளோதான். ஓகேவா? தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், 711 பேருக்கு 626 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. தென் இம்ப்ரெஷன் மூலியமாக கூகுள் ஆட்சன்ஸில் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காது. சரிங்களா? தென் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஆட் கிளிக் நடக்கிறது மூலியமாக தான் ரெவன்யூன்றது கூகுள் ஆட்சன்ஸில் கிடைக்குது. தென் பேஜ் சிடிஆர் 1.69% வந்திருக்கு. சைடு வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. சரிங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்பவுமே கூகுள் ஆட்சன்ஸில் வந்து இந்த பேஜ் சிடிஆர் இருக்குல்ல, இந்த இடத்த 1.69% எப்பயுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. சரிங்களா? 10க்கு மேலே போனாலே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? புது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி 1 மந்த் கூட ஆகலை, ஆனால் பேஜ் சிடிஆர் எப்பயுமே 10க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட் கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஆட் லிமிட்டில் கூட இருக்கலாம், அது எந்த ஆட்சனும் இல்லை. சரியா? அப்படின்னும் போது அப்போ எப்படி ஒரு ஆட் லிமிட் வராமல் சைடு சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு 2 மந்த்துக்கு நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுக்கு பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே தான் மெயின்டைனிங் பண்ணணும். இப்போ 2 மந்த் இல்லை, எப்பயுமே இதுதான் டே டு டேட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே நீங்கள் மெயின்டைனிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம சைடுக்கு வரக்கூடிய ஆட் லிமிட், அதாவது இன்வாலிட் கிளிக்கில் வரக்கூடிய அந்த கிளிக்கில் வராமல் ஆட் லிமிட் வராத நம்ம சேஃபாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? தென் அது வந்து எப்படி இந்த பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா, இதை நான் சொல்லலை, கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது. என்னென்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 250 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கனால 2 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணலாம். சரியா? 2 பேர் ஆடு கிளிக் பண்ணுறதால நமக்கு பேஜ் சிடிஆர் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 0.8% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இப்போது ஒரு 100 யூசர் உங்களுக்கு வந்து ஃபார் டேவுக்கு வராங்க அப்படின்னா அதில் 2 ஆடு கிளிக்கு நடக்கலாம். ஓகேவா? அதிகபட்சம் 4 கூட நடக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதே போல் ஃபார் டேவுக்கு ஒரு 1000 யூசர் உங்களுக்கு வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 40லேருந்து 45 ஆடு கிளிக் நடக்கலாம். சிடிஆர் 4லேருந்து 5% இப்படிதான் இருக்குமா தவிர 10ன்றது போய் ரீச் ஆகவே ஆகாது. சரிங்களா? தென் 10ன்றது ஒரு நாள் 2 நாள் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நண்பா. மந்தில் வீக்கில் பாதிக்கு பாதி நாள் 15 நாளைக்கு எனக்கு பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே தான் இருக்குன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ் கூட சர்வே பண்ணாது, டிசபிள் பண்ணிடுவாங்க, மானிட்டேஷன் மொத்தமாக புகஞ்சு போயிடும். அதனால இந்த பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே பார்த்துங்க, அதுதான் சேஃபு. தென் இப்போது நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஆடு கிளிக் நடக்கிறது மூலியமாக தான் கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ வருது. இப்போ இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
லாஸ்ட் 7 டேஸில் இந்தியாவில் வந்து பாருங்கள் 197 யூசர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா, 7 பேர் ஆடு கிளிக் பண்ணதால எனக்கு 0.30 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் கிங்டமில் வந்து 18 யூசர் வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.19 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரியா, தென் கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 யூசர் வந்திருக்காங்க, 4 ஆடு கிளிக் நடந்திருக்கு, வந்திருக்க ரெவன்யூ 0.16 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் யுனைடெட் அதாவது யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 92 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கல. அதே போல் சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 14 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கல. இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. தென் இப்போ வரக்கூடிய ரெவன்யூ எல்லாம் எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்னோட வெப்சைட் நேம் நான் சொல்கிறேன் நண்பா, 1c1.us கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட வெப்சைட்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் போய் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் எது போல் ஆர்டிக்கல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, தென் இப்போ பார்த்தா அந்த அடுத்த லோட் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நான் வந்து கூகுள் AdSenseல வெப்சைட் வந்து ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். பெய்டு சர்வீஸாக ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங் A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். தென் எப்படி பர்ச்சேசிங் பண்ணுறதுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக யாரும் பண்ண வேண்டாம். சம்டைம் நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. 1-2 டைம்ஸ் உண்மைக்குமே அதை நான் தானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தென் நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னா 150 ரேஞ்சில் கிடைக்கும். தென் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போஸ்ட்டோட ப்ரைஸ் அபோவ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 250, 500 அந்த ரேஞ்சு கூட போகும். உங்கள் அதாவது மினிமம் ப்ரைஸ் வந்து 150. சரிங்களா, அபோவ் 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். அப்படி சொல்கிறேன், 1000க்கு மேலே இருக்கும் வேர்ட்ஸு. 100% யூனிக்காக இருக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கி உங்கள் வெப்சைட்டில் போட்டு கூட ஈஸியாக மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு ரெவன்யூ வரல, பேஜ் RPM CPC இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, அதுக்கு என்ன வழி இருக்கான்னா இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இந்தமாரி US, UK, சிங்கப்பூர், பிரான்ஸு அதுமாரி. அதாவது நண்பா நான் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த கண்ட்ரி சொல்கிறேன். இது போல் 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. தென் அதனால் எந்த கண்ட்ரியில் கரண்ட்டில் நல்ல CPC கிடைக்குதோ அந்த கீவேர்ட்ஸில் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, அது போகிறது மூலமாக உங்களுக்கான பேஜ் RPM CPC இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தென் வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேக்லிங்க்னா ரொம்ப முக்கியம் நண்பா. பேக்லிங்க் எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக ஒரு யூசரை வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சென்ஸ் கிடைக்க வேண்டிய இடத்த அப்படியே $10 மாறும். தென் அப்படி அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறது டொமைன் அத்தாரிட்டி ஏறும். டொமைன் அத்தாரிட்டி ஏறுனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டர் டாப் 10க்குள்ளே உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நின்றோம். புரியுதுங்களா, இது எல்லாமே 1 by 1 சைன் லூப் மாதிரி இது போயிட்டே இருக்கும். அதனால் எது வேணாலும் டெலகிராம் போவாங்க, ஜாயின் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அதான் இப்போ என்னோட வெப்சைட் நேம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துறது தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 7 டேஸில் 1C1 பாருங்கள் 0.65 சென்ட்ஸ் வந்துருக்கா. தென் கிராஃப் டீட்டெயில் பாருங்கள். தென் இப்போ வந்து லாஸ்ட்டாக இப்போ ஒரு 1 மந்த் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் மந்தில் இந்த புது டொமைனில் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, தென் இப்போ இதை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். தென் என்னோட AdSense உடைய ஃபுல் ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட்டில் எப்படி அந்த AdSense அக்கௌண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் டீட்டெயில் பாருங்கள். இதை பார்த்தா தெரியும் எந்த டொமைன்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா இந்தியாவிலேருந்து 0.30 சென்ட்ஸ், யுனைடெட் கிங்டம்லேருந்து 0.68 சென்ட்ஸ், கனடாவிலேருந்து 0.16 சென்ட்ஸ். அதாவது $1 கூட எந்த கண்ட்ரியில் கிடைக்கல. தென் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேனுவல் ஆட் தான். ஆட்டோ ஆட்ஸ் எப்பவுமே நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆட்டோ ஆட்ஸ்க்கு வந்து CPC எப்பவுமே சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. பட் மேனுவல் ஆட்ஸுக்கு 1 சென்ஸ் 2 சென்ஸ் ஆச்சு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். சரியா, தென் அவ்வளோதான் நண்பா. ஏன்னா அந்த மோஸ்ட்லி ஏன்னா ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட்ன்றதால அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான டொமைன்ன்றதால ரெவன்யூ நமக்கு வரல. ஏன்னா பாருங்கள், டுடேவும் வரல, எஸ்டேவும் வரலன்னும் போது நான் எந்த ரிப்போர்ட்டு சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். தென் நம்ம வந்து ஏன்னா வந்து ஒரு மோட்டிவாக இருக்கணும். ஒரு பிகினர்ஸாக வந்து நீங்கள் வந்து வெப்சைட் ஆரம்பித்து உங்களுக்கு 1 சென்ஸ் கூட ஒரு நாளைக்கு வரலன்னுட்டு நீங்கள் திடீர்னு ஒர்க் அவுட் பண்ணாத போயிடக்கூடாது. சரிங்களா, வருதோ இல்லையோ நம்ம டே டு டேட் வந்து நம்மளுடைய ஆர்டிக்கல் நம்ம போடுற வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்தா போதிக்கும், வர வேண்டிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா, அது நீங்கள் போடணும்னு ஒரே ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஒரு மோட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சரிங்களா, நான் வீடியோ போடணுன்றதுக்காகலாம் கண்டிப்பாக சொல்கிறோம் போட கிடையாது. ஏன்னா எனக்கு இது பாருங்களேன், 1 சென்ஸ் கூட வரல, நான் வீடியோ போடுறது மூலமா என்ன சொல்கிறது புரியுதா. பட் ஆனால் என்னோட மெயின் சைட்லேருந்து வீடியோ ஒரு சில டைம் உங்களுக்கு வரும், வாட்ச் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைக்கும். அப்படிலாம் பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக வீடியோ போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போது சாரிடாக 8 மந்த்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி 9வது மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா, அதனால் பார்த்துக்குங்க, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது.
பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா என்ன ரீசன், என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள். தென் அது இல்லாமல் ஓப்பனாக சொல்லணும்பா, இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது ஒன்று நடந்திருக்காது. ஃபோனில் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்பலாம். தென் நிறைய நீங்கள் டைட்டில் பார்த்து உள்ளே வந்திருக்கீங்கன்னா டைட்டிலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்கானா கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணி தான் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? தென் AdSense உடைய ட்ரிக்கு உங்களுக்கு அப்ரூவல் வாங்குறது எப்படி தெரியல அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 1 மந்தில் ஒரு 30 போஸ்ட் போடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 1000 யூசர் ஃபார் மந்த்துக்கு வந்து ஒரு 5000 இம்ப்ரெஷன் இருக்குன்னா மானிட்டேஷன் ஈஸியாக கிடச்சிடும். இதுதான் ஒரே ட்ரிக்கு. தென் இது கொஞ்சம் நீங்கள் டீப்பாக ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா போதிக்கும். அதை ஃபுட்டரு தென் ஃபேவ் ஐக்கானு நிறைய இருக்குன்னு நண்பா. அதில் கொஞ்சம் லைட்டாக வெப்சைட் வந்து ஃபாஸ்ட் லோடிங்காக இருக்கிறத பார்த்து தீம்ஸ் யூஸ் பண்ணாலே பெஸ்ட்டாக ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாபா நண்பா.